இந்த 7 பேர் இன்றைக்கு பேச போகிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மாற்றங்கள் உருவாகும்படியாகவும் மறுரூபம் ஆகப்படும்படியாகவும் கர்த்தர் ஒவ்வொரு மனிதர்களை கொண்டு வெவ்வேறான வார்த்தைகளை பேசி நம்முடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக பிள்ளைகளுக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அப்படி 7 வார்த்தைகளை பேசியிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் சமாதானமாய் காத்திருங்கள். அவர்கள் பேசுகிறதை கேட்பதற்கு நீங்களும் பொறுமையோடு காத்திருங்கள். அல்லேலூயா. இந்த ஒரு நாள் அவருடைய பாதத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நாள் இல்லைங்களா? அதனால் சோர்ந்து போகாதீங்க, முக வாடலாக இருக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ இருக்கிற அந்த புன்னகை முடிகிற வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. அது பேசுகிறவங்கள பொறுத்தான் இருக்குது பாஸ்டர், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சிரித்த மாதிரியே இருந்தீங்கன்னா அவங்க நல்லா பேசுவாங்க. நீங்கள் முறைச்ச மாதிரி இருந்தீங்கன்னா பேசுறது அவங்க கஷ்டப்படுவாங்க. நீங்கள் சிரித்த மாதிரியே பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் அவங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றாய் பொங்கி வரும். அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் ஆண்டவர் அவங்களை கொண்டு பேசுவார். ஜீவ ஊற்றாகி ஆண்டவர் அவர்களிருந்து பேசும்பொழுது அது நம்மளுக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே நீங்கள் உற்சாகமாக வார்த்தைகளை கேளுங்க, கர்த்தருக்குள் ஆசீர்வதிப்பார். இந்த 7 வார்த்தையின் முகவுரையாக ஆண்டவர் இன்றைக்கு பேசும்படியான அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் இந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். இந்த பாடுகளை குறித்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இளம் கிளியை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் இல்லாதிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பூரண அழகுள்ளவர், அவர் சாந்த சொரூபி, அவர் அழகும் வெண்மையும் ஆனவர். எப்படியெல்லாம் அவரை புகழ முடியுமோ. உன்னத பாடலிலே சாலோமோன் ஆண்டவரை தன்னுடைய இருதயத்தில் நேசித்து, ஒரு காதலனை போல நேசித்து அவரை வர்ணிக்கும் பொழுது அவருடைய பாதங்கள் எத்தனை அழகுள்ளதாக இருக்கிறது, அவருடைய நடை என்னை கவர்ந்தது, அவருடைய வஸ்திரம் வாசனை வீசுகிறது, என்னுடைய நேசர் புறா கண்களை உடையவர், அவருடைய தலைமயிர் சுருளும் அழகுமாய் இருக்கிறது என்று சொல்லி அழகாய் வர்ணித்தார். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. ஏனென்றால் அவ்வளோ சித்திரவாதைகள், அவ்வளோ ஒரு கோரமான நிலைமையிலே அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிக்கிறாங்க. சொல்லுவாங்களே, அடையாளம் தெரியல கட்சி மாட்டுக்கிறாங்க பாருப்பா அப்படின்வாங்க பாருங்க. அதுபோல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அழகு சௌந்தரியத்தைலாம் அதை மேன்மைப்படுத்தி அதை காத்துக்கணுன்ற ஒரு அவசியம் அவருக்கு இல்லாது இருந்தது. காரணம்னா குறிப்பாக நம்ம அந்த இடத்துல மறிச்சிருக்கணும். நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன அழகாக மேன்மையாக இருக்கிறோமோ இவ்வளோத்தையும் இழந்து நம்ம குற்றவாளியாக நிற்க வேண்டிய இடத்துல, நம்ம அலங்கோலமாக நிற்க வேண்டிய இடத்துல, நம்ம நிர்வாணம் படுத்தி நிற்க வேண்டிய இடத்துல இயேசு அலங்கோலமாய் நின்னார். இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், ஒரு சொல்லினாலே எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவராய், என் பிள்ளை மேலே அடி விழக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா அடிகளையும் அவர் வாங்கியிருக்கிறார். நம்ம மேலே எந்த இருளின் அதிகாரங்கள் படக்கூடாது, நம்ம மேலே எந்த துஷ்ட கிரிகளுடைய கரங்கள் படக்கூடாது. எல்லா பாவங்களையும், உலகத்தின் எல்லா பாவங்களும் என் மீது சுமரட்டும், என் பிள்ளைகள் சுதந்திரமாக இருக்கட்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே மரித்தார். அந்த 7 வார்த்தையின் சுருக்கமாக தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இதை சொல்லுகிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், சொந்த மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்க நிறைந்தவரும், பாடு அனுபவித்துமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் எண்ணாமல் போனோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார். யாரால் அசட்டை பண்ணப்படுறாரு? நம்மளால தான். ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்போது டைம் பார்த்தோன்னா அசட்டை பண்ணுறேன்னு அர்த்தம்.
ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்போது உக்காந்துன்னு இவங்க சீக்கிரமாக முடிக்கணும், அவங்ககிட்ட பேசுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுறதுன்னு அது அஷ்டப் பண்ணுறது அர்த்தம். சின்ன சின்ன விஷயங்களில் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். ஆசையாக அவருடைய வார்த்தையை கேட்குறது, ஏக்கமாக அவரை பார்க்கறது, பேசுகிறவங்க உங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும்னு தோன்றுறது, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சின்ன சின்ன விஷயத்தில் அவர் கனப்படுத்துகிற ஒரு காரியங்கள். நிறைய காரியங்கள் அஷ்டப் பண்ணிட்டோம், நிறைய நேரத்தில் அவர் எண்ணாமல் போயிட்டோம். உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலக ஆசைகளுக்கு முக்கியம் கொடுத்து, உறவுகளுக்கு முக்கியம் கொடுத்து, இதையெல்லாம் நம்ம முன்னே வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டோம், ஓரமாக வச்சுட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் அதை நிதானிக்கும்படியாக தான் இந்த 7 வார்த்தையினுடைய சுருக்கத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிறு கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருக்கிற ஆடை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஒரு வார்த்தை பேசல, அவர் அமைதியாக இருந்தார். ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகளே, நம்மளை நினைச்சு அவர் என்ன பண்ணுறாரு, அமைதியாக இருக்கிறார். நான் இன்னைக்கு இங்கே பேசிட்டேன்னா நாளைக்கு என் பிள்ளை அவனா எதனா பேசுவான். இங்கே நான் அந்த அடியை சுமக்கலைன்னா என் பிள்ளை அடி வாங்கும். நம்மளுக்காகவே பாடுபட்ட, நம்மளுக்காகவே அடிக்கப்பட்டார். முழுக்க முழுக்க தன் உடலில் இருக்கிற காயங்களும் இரத்தத்தையும் நமக்காக தியாகம் செய்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நினைவு கூறும்படியாக இந்த இடத்தில் நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடுக்கணங்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படி, அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக தான் இயேசு கல்வாரி சிலுவையை சுமந்தார். அதை எண்ணி அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். இந்த 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவருடைய வாயில் வஞ்சனை இருந்தது. வஞ்சனை இல்லாத தெய்வம். அல்லேலூயா. அவருடைய வாயில் என்ன இல்லை? நிறைய பேர் வஞ்சனையாக பேசுவாங்க மனசில் வச்சுக்கிட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் வாயில் வஞ்சனை இல்லை. வாய் திறக்காத தெய்வம் சொல்லுவாங்க, வாய் செத்தவங்கன்னுவாங்க பாருங்கள். அது மாதிரி அவருக்கு கோவப்பட்டு இதை நம்ம தியானித்தோம் பார்த்தீங்களா? வார் ரெடி பண்ணி அடிச்சார் பாருங்க. அவருக்கு ரெடி பண்ணி அடிக்கவும் தெரியும், ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அடி வாங்கவும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் கோபப்படாதவரா? அவர் சண்டை போடாதவரா? அவர்னா கோழையா? அவருக்கு தைரியம் இல்லைன்னா அவர் சண்டை போடுவார். எதுக்கு? நீதிக்கு, நியாயத்துக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கான ஒரு சுதந்திரத்துக்காக, விடுதலைக்காக அவர் போராடுகிற தேவன். ஆனால் தம்முடைய பிள்ளைகளை வைத்து ஒருவேளை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, உன் பிள்ளைங்களை நம்ம மேலே எந்த சாபங்களும் பாவங்களும் சுமரக்கூடாதுக்காக அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டார், தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். துர்மார்க்கரோடு கூட அவங்க நினைப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பாவிங்க எல்லாம் செத்து அடக்கம் பண்ணப்படுற மாதிரி இவரை கொண்டு போய் என்ன பண்ணிடணும், இந்த துர்மார்க்கனோடு கூட சிலுவையில் அரைஞ்சி, அவர் தப்பு பண்ணாதனால தப்பு பண்ண 2 பேருக்கு நடுவில் அடிக்கப்பட்டார். இப்போது நல்ல பிள்ளைங்க கூட சேருங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம பிள்ளை கெட்ட பிள்ளையாக இருந்தால் கூட நல்ல பிள்ளைங்க கூட நிற்கும்போது அவன் நல்ல பசங்க கூட சார் நல்ல புத்தி வரணும், அப்படி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் உன் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தோம், ஏதோ சின்ன சின்ன களவு திருட்டு வேலை செய்கிற பசங்க கூட சேர்ந்தன்னா சொல்லுவோம், டேய் அவன் கூட சேர்ந்தன்னா சொல்லுவாங்க, உன்னை நீயும் அவனை மாதிரி இருக்கிறன்னு சொல்லுவாங்கடா, அவன் கூடலாம் சேராதரா. அப்போது இயேசுவை 2 கல்லர்களுக்கு மத்தியில் அடிக்கிறாங்க. அவர் எந்த கபடமும் இல்லை, எந்த தவறும் பண்ணல. இந்த கல்லர்கள் மத்தியில் அடிச்சாவது அவர் கல்லராக அவரை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதே போல் அவர் அடித்து சிலுவையில் அவருடைய ஜீவன் போன பிறகு அவர் கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட அடக்கம் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் முந்தி அவங்களுக்கு சொல்கிறாரு, நான் இப்போ இப்படியெல்லாம் நடக்க போகுது, என்னை அங்கெல்லாம் வைக்கக்கூடாது, எனக்கு தனியான ஒரு வஸ்திரத்தை சுற்றி என்னை ஓரமாக அடக்கம் பண்ணுங்க, நான் உயிர் தெள போகிறேன். என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, அடக்கம்லாம் பண்ண முடியாது. அவர் அடக்கம் பண்ண முடியுமா? நீங்கள் துக்கமாக இருக்கிறத பார்த்து அடக்கம் பண்ண மாதிரியே இருக்குது. அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க. இது உங்கள் நினைவு கூறுங்க. சொல்லும்போது ஐயோ ஆண்டவர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, துக்கமாக, நீங்கள் துக்கமாக இருக்குது ஓகே. இது எப்படி எங்கே இருக்கணும்னா, பாவம் செய்யணும்னு நினைக்கிறேன் பாருங்கள், அங்கே துக்கப்படுங்க. ஏதாவது ஏமாத்தணும்னு நினைக்கிறோம், அந்த இடத்துல துக்கப்படுங்க. கெட்ட வார்த்தை வந்துப்பாரு, ஐயோ இயேசு வாய் திறக்காமல் இருந்தாரே, நம்ம வாய் திறக்காமல், அங்கே நினைக்கணும். இங்கே துக்கமாக இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இங்கே சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்மளை நீதிமான மாற்றிருக்க, ரத்தத்தினால கழுவுக்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பந்தியில் நம்ம இருக்கிறோம், அவர் கூட நம்ம பங்காக இருக்கிறோம். அல்லேலூயா.
பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம பங்கு ஆண்டவருடைய பங்கு, நீ எனக்கு பங்கு, நான் உனக்கு பங்கு. நம்ம சபையில் இருக்கிறதுனால நம்மலாம் பங்கு. அல்லேலூயா. அவருடைய பங்கு நம்பலாம். அதனால் கூப்பிடுவாங்க, என்ன பங்கு, அதுதான் நம்மலாம் பங்கு. அல்லேலூயா. அவர்கிட்ட பங்கு பெற்றிருக்கிறோம், அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக இந்த துக்கத்தை, இந்த கவலையெல்லாம் நீங்கள் எங்கே காட்டணும்னா, பாவம் செய்யணும்னு நினைக்கிற இடத்துல காட்டணும், கோபம் வர இடத்துல காட்டணும், வியாகுலப்படுற இடத்துல, ஒரு மரணத்தின் படுக்கையில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வியாகுலம் வரணும். ஆண்டவரே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இயேசுவின் மனதுருக்கு உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போது மீறுதல்கள், பாவங்கள் எங்கே நமக்குள்ளாய் தலை தூக்குகிறதோ அங்கே கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை, அழகு இழந்தவரை, சௌந்தரியம் இழந்தவரை, பார்க்கக்கூடாத ரூபம் அற்றவராய் இருந்த இயேசுவை நம் நினைவு கூற வேண்டும். அந்த இடத்துல என்னை மன்னிச்ச ஆண்டவர் அவர். அவங்க நினைக்கக்கூடாது. அதை பாவம் செய்கிற இடத்துல எனக்காக அடிக்கப்பட்டார், நான் திரும்ப பண்ணனா திரும்ப அவர் அந்த கோலத்துக்கு நான் அனுப்புகிறேன்னு அர்த்தம். ஆகவே அவருடைய சமூகத்தில் நீங்கள் எப்போதும் இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் சாட்சியாய் வாழும்படி அழைக்கப்படுறீங்க. நான் பேச ஆரம்பிச்சேன்னா 7 பாயிண்ட் நான் பேசுவேன். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேச வேண்டியதெல்லாம் இந்த பாவியை பேசிவிட்டு நம்மளை பேச சொன்னால் நம்ம என்னத்தை பேசுறது அவங்க யோசிப்பாங்க. ஆகவே உங்களும் சந்தோஷப்படுறபடி நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து 7 வார்த்தைகள் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய பலனை பெற்றுள்ளாய் நம் காத்திருப்போம். கண்களை மூடி நம் ஜெபிப்போம். ஆண்டவரே, 7 வார்த்தையினுடைய முகவுரையை நாங்கள் கேட்டிருக்கோம்.